சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார் சார் 4, 6, 10, 12 எல்லாம் இந்த ராகு கேது இதெல்லாம் சொல்றீங்க. இது வந்து ஜாதக ரீதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோச்சார ரீதியா 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேது பயிற்சி ஆகுது. வரும் சார். அப்ப அந்த சமயத்துல அது பிரச்சனை வரும் சார். அப்ப பிரச்சனை வரும் சார். வந்து அப்பெல்லாம் இந்த வழிபாடுகள் என்ன சொன்னமோ அதை பண்ண சொல்லிருங்க. 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா கோச்சார ரீதியா ராகு கேது பயிற்சி ஆகுது. ஆமாங்க. கரெக்ட். அப்படி ஆகுறப்ப அந்த கோச்சார ரீதியான ராகு கேதை யாரும் எடுக்கிறது இல்ல. ஜாதகத்து ரீதியா மட்டும்தான் ராகு கேதை கையில எடுத்துக்கிறாங்க. ஆமாங்க. அது வந்து அப்படி பார்க்க நீங்க சொல்ற விஷயம் வந்து என்னன்னா, நீங்க சொல்ற விஷயம் வந்து கோச்சார ரீதியா ராகு கேது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் 1.5 வருஷம் ஆமா. அது பாதிப்பு கண்டிப்பா கொடுக்கும் சார். பாதிப்பு கண்டிப்பா கொடுக்கும். நம்ம ஜனன ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருந்து இப்ப இந்த கோச்சார ரீதியா அதே அமைப்பு வந்துச்சு அப்படின்னா டபுள் எஃபெக்ட்னு அர்த்தம். நம்ம ஜனன ஜாதகத்திலேயே அந்த மாதிரி இருந்து கோச்சார ரீதியா அதே பாதிப்பு கொடுச்சுன்னா டபுள் எஃபெக்ட், டக்குனு எக்ஸ்ட்ரா போய் மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம். தேவையில்லாத பல பிரச்சனைகளை போய் மாட்டிக்குவாங்க. அதுக்காக தான்.